அண்மை செய்தியாக பார்த்தறிகிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கிறது. வட தமிழகம் நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு வடமேற்காக நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில அரபிக்கடலில் அதே போல வங்கக்கடலிலும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. ஒருபுறம் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தாலும் அது தமிழகத்திற்கு மழைப்பொழிவு என்பது பெரிதளவில் கொடுக்காது. அது கேரள அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் மழைப்பொழிவை கொடுக்கும். இருந்தாலும் கூட அந்த பகுதியில், அதாவது தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவாகி இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி அதே பகுதியில் நீடித்துக் கொண்டிருப்பதாகவும், மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல வங்கக்கடலிலும் கூட காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகி இருந்த நிலையில அது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறும், மேலும் அடுத்தடுத்து வலுப்பெறும் சாதகமான சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மேற்கு வடமேற்கு திசையில், அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருப்பதாகவும், இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் மணியளவில் தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடலினுடைய அதற்கு இடைப்பட்ட பகுதியில் நிலவுவதாகவும், மேலும் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு எதிரே இது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி முன்னேறி அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்வதன் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை இது கொடுக்கும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, தெற்கு ஆந்திராவிலிருந்து மெல்ல மெல்ல விலகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய பட்சத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இது ஒரு நல்ல மழையை கொடுக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புறம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் வலுப்பெற்று இருக்கிறது. மேலும் நாளை பிற்பகலில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாகவும் அது வலுப்பெறும், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது தொடர்ந்து அதே நிலையோடு தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காற்றினுடைய திசையும் அந்த அழுத்தத்தின் காரணமாகவும் அது புயலாக கூட வலுப்பெறுமா என்பது ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வானிலை ஆய்வு மையம் வெளியிடவில்லை என்றாலும் கூட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெறும் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அது மேலும் வலுவடைந்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடிய பட்சத்துல வட தமிழ்நாடு, டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை, அதிகனமழை என மழையை ஒரு நல்ல மழையை கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எனவே வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வலுவடைந்திருக்கிறது. இது மேலும் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய பட்சத்தில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது. இதனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை நாம் எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி லதா.